சரோஜினி சிஸ்டர், நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் மகளுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்களா? என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. முதல்ல வந்த சிஸ்டர் அவக்குன்னு ஒரு எம்பிஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஓகே, டிவி அந்த மாதிரிகளில் தான் அவங்க பொழுத போக்கி கொண்டு இருந்தாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சிஸ்டர் அவங்க என்னடானா அந்த கர்த்தர்ட்ட வேர்ட்ஸை வந்து அந்த கிராஃபிக் பண்ணி கர்த்தர்ட்ட வேர்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் அவ மட்டும் இல்லை, நானும் உள்ள இந்த இறைப்பணிக்காக எங்களால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக செய்வோம். என்ன சின்ன ஊழியமாக இருக்கட்டும், பெரிய ஊழியமாக இருக்கட்டும், ஆத்துமங்களை ஆதாயம் பண்ணுறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் இனி வரும் காலங்களில் நாங்கள் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு. அப்படி என்ன சொன்னா சிஸ்டர், இப்போ இந்த ஊழியம் செய்கிறதால மகள் என்ன மாற்றத்தை காண்றீங்க மகளுக்குள்ள? சுத்தமாக டிவிங்கிற நாமத்தையே அவ மறந்துட்டா. மற்றது என்னடானா யூத் ப்ரேயர்களில் வந்து கேட்குறா, வசனங்கள் இது பண்ணுறா, மற்றது கடவுளுக்கு பயந்துருக்குறா. விசேஷமாக சொல்லணும்னா ஒரு பொய்ய கூட சொல்றதுக்கு பயப்படுறா. அதாவது முதல்ல சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் சொல்லுவோம், அந்த மறைப்பாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, ஒரு சின்னதுனாலும் ஏன்னா அந்த வசனங்களை விளங்கி கொண்டதுனால அதை கரெக்டாக சொல்லக்கூடியதா இருக்குது. ஆசிர்வதிக்கிறோம். நீங்கள் இந்த பிள்ளத்த காரியத்துக்குள்ளே என்னை கடந்து வந்து தேவனுக்காக ஓடுங்க. அல்லேலூயா. ஜீஷ்கர் பணி உங்களுக்காக எப்போதும் காத்திருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் ஒரு ஜெபிப்போமா, நீங்கள் ஜெபிங்கம்மா, எங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. நாங்கள் நல்ல ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிங்க, சுருக்கமாக ஜெபிங்க, சுருக்கமாக. அன்பின் தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல தயா சிஸ்டரை கூட்டி கொண்டு வந்து எங்களை ஒரு குடும்பமாக இணைச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை தேவனே, ஒரு அன்பான ஒரு ஜீவன் குடும்பத்தை கொடுத்து சுவாமி எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி நீங்கள் பொறுப்பெடுங்க தகப்பனே, வழி நடத்துங்க. எந்த ஆத்துமாக்களையும் வீணாகி போகாத வண்ணம் சுவாமி அடகத்தாவே அவர்களோட இருங்கப்பா. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களும் ஒவ்வொருவரும் ஜீவன்ல இணைகிற ஒவ்வொரு மக்களும் காணத்தக்கதான வழிகளை செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தேவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி. ஏகப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, இனி வரும் நாட்கள்ல கூட ஒவ்வொருவரும் உமக்கு இந்த இறைப்பணியில உள்ள ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவங்க வாஞ்சையா எழும்பி பிரகாசிக்கும்படியாக உமது ஆசீர்வாதம் அவர்கள் மேல் உண்டாக கடவதாகப்பா. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.